அந்த பெங்கல் புயலானது தற்பொழுது சென்னைக்கு மிக அருகில் நெருங்கி கொண்டு வரக்கூடிய நிலையில் புயலானது கரையை கடப்பதற்கான நேரம் நெருங்கி வர வர சென்னையில் பலத்த காற்றுடன் கனமழையானது இது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இருப்பினும் கூட இன்று புயல் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மெரினா கடற்கரையில் இன்று பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என கூறப்பட்டிருந்தது. குறிப்பாக மெரினா கடற்கரையை பொறுத்தவரை மணவெளி முழுவதும் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மேலும் கடல் அலைகள் பல அடி உயரத்திற்கு மேலே எழுதி வரக்கூடிய நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கடற்கரை பகுதியில் சற்று நேரத்திற்கு முன்பாக ஏராளமான பொதுமக்கள் இருசக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் ஆபத்தை உணராமல் கடற்கரை அருகில் விளையாடியும் அதே போல செல்ஃபி எடுத்தும் வந்தனர். அந்த பொதுமக்களை இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மெரினா கடற்கரைக்கு உட்பட்ட டீசல் போலீஸ் நிலைய காவல் அதிகாரிகள் அவர்களை உடனடியாக அகப்படுத்தி வரக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடற்கரையை பொறுத்தவரையில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வரை காற்று வேகமாக வீசி வருகிறது. காற்றுடன் பலத்த மழையும் பெய்து வருவதால் தற்போது மெரினா கடற்கரை ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கிறது. பொதுமக்கள் குறிப்பாக யாரும் வெளியே வர வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தும் கூட பலரும் தற்பொழுது வெளியில் இருக்கிறார்கள். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தி வருகின்றனர். தற்போது இந்த இடத்தை பொறுத்தவரையில் கடற்கரையை பொறுத்தவரையில் கடல் காற்றானது மிக அதிகமாக ஒரு ஆலையை தள்ளி கொண்டு போகக்கூடிய அளவிற்கு கடல் காற்றானது வீசி வருகிறது. கடல் அலைகள் சாலையில் இருந்து பார்க்கும்போது பெரும்பாலும் அலைகள் தெரியவில்லை. ஆனால் சாலையில் இருந்து பார்க்கும்போது அலைகள் பல அடி உயர்ந்து வரக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது இருக்கக்கூடிய படகுகள் கூட 50 மீட்டர் 100 மீட்டர் தொலைவிற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. மெரினா கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் எல்லாமே மிகவும் கருநிறங்களாக மாறி இது கனமழை பொழிவதற்கான ஒரு எச்சரிக்கையாக இந்த மேகங்கள் மிகவும் மூடியவாறு காணப்படுகின்றன.